நமः ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பிற தெய்வங்களும் போற்றும் பிள்ளையார் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 28லேருந்து ஆரம்பிக்கிறது. தந்தை பூஜித்த தனையர். தகப்பனாரான ஈஸ்வரனையே எடுத்துக்கொள்ளலாம். அவர் திரிபுர சம்ஹாரத்துக்காக புறப்படுகிற போது பிள்ளையை அவர் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளையார் என்பதை மறந்து ஸ்மரிக்காமலே கிளம்பினார். பிள்ளையார் தமக்கு வேண்டிய டியூவை பெறாமல் விடமாட்டார். பிள்ளையாருக்கு முதல் பூஜை என்பது தேவதைகள் எல்லோருமாக தீர்மானித்தது. அப்படி இருக்க ஒரு ரெசல்யூஷன் ஏகமனதாக பாஸ் ஆகி சட்டமாகி விட்டதென்றால் அதை தகப்பனாராகத்தான் இருக்கட்டும், அந்த தகப்பனார் சர்வஜகத்துக்கும் ஈஸ்வரனாகத்தான் இருக்கட்டும், மீறினால் குற்றம்தானே. தப்பு செய்தவரை பிள்ளையார் சும்மா விடமாட்டார். ஆகையால் திரிபுராசுரர்களை நோக்கி ஈஸ்வரனின் ரதம் போய்க் கொண்டிருக்கும் வழியில் அதன் அச்சு முறிந்து போகும்படியாக பிள்ளையார் பண்ணிவிட்டார். ரதம் நின்று போய்விட்டது. உடனே ஈஸ்வரனுக்கு புரிந்து விட்டது, ரொம்பவும் பெரியவனாகையால் நமக்கு சட்டமில்லை என்று இருப்பது தப்பு. ரொம்ப பெரியவனாய் இருப்பதாலேயே நாம் தான் லோகத்துக்கெல்லாம் உதாரணமாக நடந்து காட்ட வேண்டும். அதன்படி சட்டத்துக்கு ரொம்பவும் அடங்கி போக வேண்டும். சட்டம் என்று வருகிற போது அப்பா பிள்ளை என்ற உறவுகளுக்கு இடமில்லை என்று பரமேஸ்வரன் நினைத்தார். உடனே கொஞ்சம் கூட ஸ்தானம் பார்க்காமல் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணினார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இளைய பிள்ளையிடம் கீழ்ப்பணிந்து பிரணவோபதேசம் வாங்கி கொண்டிருக்கிறார். பிள்ளையாரும் அப்பா கொஞ்சம் நினைத்தவுடனே ஓடி வந்து விக்னத்தை அகற்றிவிட்டார். அதற்கப்புறம் ரதம் ஓடி முடிவில் திரிபுராந்தகர் என்ற பெரிய பெயர் வாங்கும்படியாக ஈஸ்வரன் அந்த அசுரர்களை ஜெயித்தார். செங்கல்பட்டுக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் அச்சரப்பாக்கம் என்று இருக்கிறதே, அந்த ஊர்தான் ஈஸ்வரனுடைய ரதத்தின் அச்சு விற்றுப்போன அச்சிறுப்பாக்கம் என்று சொல்வார்கள். சமீப கால சம்பவத்தில் புராண நிரூபணம். அப்படி சொல்வது நிஜம்தான் என்று நிரூபிக்கிறதாக சமீபத்தில் ஒன்று நடந்தது. ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் கட்டிக்கொண்டிருந்தோம். அதில் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஆச்சாரியர்கள் பிம்பத்தை லாரியில் எடுத்துக்கொண்டு போயிற்று. ஜெய்ப்பூரிலிருந்து சலவைக்கல் தெரிவித்து காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியர்களுக்கும் அவருடைய 4 சிஷ்யர்களுக்கும் பெருசாக பிம்பம் பண்ணி அங்கே இருந்து ராமேஸ்வரத்துக்கு லாரியில் எடுத்துக்கொண்டு போயிற்று. அப்பொழுது வழியில் சரியாக இந்த அச்சிறுப்பாக்கத்திலேயே லாரி பிரேக் டவுன் ஆகி நின்று விட்டது. அப்புறம் பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைத்து விட்டே லாரியை பழுது பார்த்து கிளம்பிற்று. அதற்கு பிற்பாடு எந்த விக்னமும் இல்லாமல் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை எல்லாம் ஜாம் என்று நடந்தது. இந்த விக்னமும் கூட அனுகிரகம் என்று தான் எனக்கு தோன்றிற்று. தாம் கைலாச சங்கரனை தான் என்று நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகவே நம்முடைய சங்கர பகவத்பாதால் இங்கே தம்முடைய நவீன கால ரத அச்சான லாரி ஆக்சலை முறித்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றிற்று. அன்னைக்கு உதவிய சங்கரன். அம்பாளும் விக்னேஸ்வரர் உத்பவிக்க பண்ணி அவர் சகாயத்தினாலேயே ஜெயம் பெற்றாள் என்று லலிதோபாக்கியானத்தில் வருகிறது. லலிதாம்பிகை பண்டாசுரனோடு யுத்தம் செய்தபோது சக்திசேனை என்பதாக முழுக்கவும் தேவஸ்திரீகளையே கொண்ட படையோடு போனாள். போய் படை வீடாக ஒரு அக்னிக்கோட்டை கட்டப்பண்ணி அதற்குள்ளே சேனா சமூகத்தோடு கூட முகாம் போட்டிருந்தாள். பண்டாசுரனுக்கு மந்திரபலம் நிறைய உள்ள விஷுக்ரன் என்ற ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். அவன் என்ன பண்ணினான் என்றால் விக்ன யந்திரம் என்று ஒன்றை பண்ணி அதை அக்னிக்கோட்டைக்குள் போய் அம்பாளின் கூடாரத்தில் விழும்படியாக விசிறி எறிந்தான். அந்த எந்திரத்தின் தன்மை என்னவென்றால், இந்த நாளில் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்கிறார்களே, அப்படி அது எதிராளியை பௌதிகமாக தாக்காமல் அவர்களுடைய மனசையே சத்ருபக்ஷமாக மாற்றிவிடும். இப்பொழுது புரபகண்டாவினால் பிரச்சாரத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றுகிற மாதிரி இல்லாமல் மந்திரசக்தி வாய்ந்த யந்திரமாதலால் அது உடனேயே மனசு மாறுதலை உண்டாக்கிவிடும். விக்ன யந்திரம் வந்து விழுந்தவுடன் அதன் மயக்கும் சக்தியால் சக்தி சேனைகளின் புத்தியே மாறிவிட்டது. எதற்காக அசுரர்களை நாம் கொல்லணும்? இது ஜீவஹிம்சைதானே. அம்பாளுக்கு அவர்களிடம் விரோதம் என்றால் நமக்கென்ன வந்தது? இன்னும் அடி அஸ்திவாரத்துக்கே போனால் எதற்காக இந்த அம்பாளுக்கு அடங்கி நாம் வேலைக்கார பிழைப்பு பிழைக்கணும்? நம்மால் தான் அவளுக்கு பலம் என்பதால் தானே நம்மை சேர்த்து திரட்டி கொண்டு வந்திருக்கிறாள். இத்தனை நாளாக நாம் என்னவோ புத்தி இல்லாமல் அவள்தான் நமக்கெல்லாம் மேலே, அவளுக்கே நம்மை அடக்கி ஆள்கிற பலம் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஏவல் செய்து விட்டோம். இப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்திருக்கிறது. இனிமேலும் இப்படி தப்பு பண்ணக்கூடாது. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஆயுதங்களை போட்டுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிவிட வேண்டும். எஜமானி பணியாளி என்ற கதை இனிமேல் பலிக்காது. எல்லாரும் சமம்தான் என்றெல்லாம் அந்த சேனைகள் ட்ரேட் யூனியனிசம் கம்யூனிசம் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டது.
பேச ஆரம்பித்து விட்டன. வேர்க்க விறுவிறுத்து கொண்டு அடியும் குத்தும் பட்டுக்கொண்டு இனிமேல் இவளுக்காக யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, நாம் பாட்டுக்கு நிர்விச்சாரமாக தூங்கலாம், அக்னிக்கோட்டை தான் இருக்கவே இருக்கிறது, அதை தாண்டி யாரும் நம் தூக்கத்தை கெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு சேனா சமூகம் முழுக்க படுத்துக்கொண்டு கொர் என்று குரட்டை விட ஆரம்பித்து விட்டன. புத்தியை முதலில் மாறாட்டமாக கலக்கிவிட்டு அப்புறம் அது ஸ்தம்பித்து செயலிழக்க தூங்கும்படி செய்யும் சக்தி விக்னேந்திரத்துக்கு இருந்ததால் இப்படி நடந்தது. ஜிம்பனாஸ்திரம் என்று உண்டு. அதை போட்டுவிட்டால் அதற்கு ஆளாகிறவர்கள் கொட்டாவியாக விட்டுக்கொண்டு அசந்து விழுந்து விடுவார்கள். ஜிம்பனம் என்றால் கொட்டாவி விடுவது. நவீன கால ஆயுதங்களை விட பயங்கரமான விசித்திரமான ஆயுதங்களை மந்திர சக்தியாலே ஆதிகாலத்தில் செய்திருக்கிறார்கள் என்று புராணத்தில் உள்ள விவரங்களை பார்த்தால் தெரியும். பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் முதலியவற்றின் சக்தியை பற்றி படிக்கும்போது ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றும். இப்பொழுது இந்த பாம்களின் ரேடியேஷனால் கர்ப்பச்சேதம் ஏற்படுகிறது என்கிறார்கள் என்றால், அந்த காலத்தில் அஸ்வத்தாமா போட்ட அபாண்ட வஸ்திரம் உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த சிசுவை பாதித்திருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா தான் அதை ரட்சித்து கொடுத்தாள். அம்பாள் தன்னுடைய படைகள் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஆனாலும் நல்ல வேளையாக சபட்ட நாச வேலை செய்யாமல், அமர்க்களமாய் டெமான்ஸ்ட்ரேஷன் கூட செய்யாமல் அததுகளும் நன்றாக தூக்கி கொண்டு கிடப்பதை பார்த்தாள். ஞானஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட அவளுக்கு தெரியாததா? இதெல்லாம் அவள் லீலைதான். விக்னேஸ்வரனின் பிரபாவம் வெளிப்பட வேண்டுமென்றுதான் அவளே இப்படி ஒரு விக்னத்தை விஷுக்குரன் என்ற வியாஜத்தில் உண்டாக்கி கொண்டிருந்தாள். சிவசக்திகளாக எப்பொழுதும் இருப்பவர்களில் சக்தியே பண்டாசுரனை வதைப்பதற்காக இப்பொழுது லலிதாம்பியாக ஞானாக்கி குண்டத்திலிருந்து தோன்றியிருந்தாள். கல்யாணமாகாத கன்னியாக இவள் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்பதால் இவளை விவாகம் செய்து கொள்வதற்காக சிவனும் காமேஸ்வரர் என்ற ரூபத்தில் வந்தார். கல்யாணம் ஆயிற்று. காமேஸ்வரி என்ற அந்த தம்பதியை சொல்வது வழக்கம். அந்த காமேஸ்வரி தான் நம்முடைய காமாட்சியாக இருப்பது. அவளுடைய ஸ்தானம்தான் காமகோடி பீடம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.